அவ்வளோதான் அவ்வளோதான் அம்புடதான் எரியுது கண்ணு எரியுது அடி கரண்டியே இல்லாமல் சமைச்சிருக்கா அந்த மாதிரி. ஒரு விலையை பார்த்தீங்கன்னா பானை வாங்கி வச்சு குண்டே விடுவான் செம்ம டேஸ்ட். இப்போ தான் கறியில் அப்போ தான் இறங்கும் புளிப்பு. Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round, you be goofy, I be gassy, smoking boofy by the pound, and the hoopty finna bounce. ஓகே பிவிஎஃப் இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடிவேரியில் குளிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம கறி சமைக்க போகிறோம். சரி நான் போய்ட்டு வரேன். ம் அப்பா இன்னும் இவ்வளோ கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. காலேஜ் சுற்றுலாவா? ஓ வேறு லெவலில் போய்கிட்டுருக்குறாங்க எல்லோரும். அப்பா அப்படியே சாக்ஸு லோயரோடையும் அப்படியே சாக்ஸோடய ஷர்ட்டோடையும் போயிட்டுருக்கேன். பிஎஃபே தண்ணியில் குளிச்சோன்னு அப்படியே போயிட்டுருக்கிறேன். இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கறி சமைக்கிறதுக்கு பாத்திரம் தாங்க வாங்க போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வாடகைக்கு எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கிறேன். நம்மளே பசங்களே எல்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இங்கே பாருங்க சைடில் எவ்வளோ கார் நிற்குதுன்னு. அப்பா நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா செமையாக குளிக்கலாம். தண்ணி வந்துட்டு தான் இருக்குது பிஎஃப்ஏ கொடிவேரியில். ஜாலியாக இருக்கும். இந்த ஒரு கொடிவேரிக்கு நான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். பாருங்க அப்போ சரியான டிராஃபிக். இப்போ தண்ணியில் செம ஜாலியாக செம ஜில்லுன்னு இருந்ததுங்க தண்ணி. அங்கேயே கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு 12 மணிக்கு 9 மணிக்கு தண்ணியில் இறங்கணும். கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் வெளிலே வந்திருக்குறோம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த தண்ணியில் குப்பையை போடுறாங்க பிஎஃப்ஏ. அதுதான் பிஎஃப்ஏ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறையா பேர் தண்ணியை குப்பையை போடுறாங்க. சிவகை பிஎஃப்ஏ எங்கள் பாத்திரம் கிட்டே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாடகை பாத்திரம் கிடைக்குமாண்ணா? பாத்திரம் கிடைக்குமா? அவங்க எப்போண்ணா வருவாங்க? ஃபோன் இல்லை பசங்க ஊர்லேருந்து வந்தோம். கறி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபோன் நம்பரு ஏதாவது இருக்குமா? மண்பானையெல்லாம் எங்கே கிடைக்கும்? மண் சட்டி மண்பானை அந்த இடத்துலைங்களா? ஹலோ அண்ணா, அந்த வாடகை பாத்திரம் வச்சிங்க அவங்க தானேண்ணே? பாத்திரம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. சின்னதாக ஒரு 2 கிலோ 3 கிலோ சமைக்கிற மாதிரி இருக்காதுங்களா? ரேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்க்குறேண்ணா. சரிண்ணா, ஓகே தேங்க்ஸ். வா சரி வரேன் ஐயா. மண்பானை இருக்குமா? கேட்டு பார்ப்போம். வா ஓகே பிஎஃப்ஏ அந்த பாத்திர கடை செட் ஆகாது போல். எங்கேயோ மண்பானை வைக்கிறவங்க இருக்காங்க போல். அவங்கள போய் பார்த்துட்டு மண் சட்டி கிடைக்குமான்னு பார்ப்போம். மண் சட்டி இருந்தால் கூட போதும். ஒரு வாடகை பாத்திர கடை பார்த்தேன். அவர் 4 மணி தான் வருவோம் தம்பின்ட்டாரு. வேற இங்கே ஏதோ மண்பானை சட்டி இருக்குமா? அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இரு பார்த்துட்டு கூப்பிட்றேன். இரு இந்த வீடுங்களா? இது அந்த கறி வந்து எத்தனை கிலோ சமைக்கிற மாதிரி வேணும்? அது நீ சொன்னாதான் அவங்க அளவு சொல்லுவாங்க. நான் 3 கிலோ கறிண்ணா. மண்பானை சார். மண் சட்டியா? எதை வீடியோ மண் சட்டி தெரியாதா? அதில் சமைப்பாங்கய்யா. அண்ணா எவ்வளோண்ணா அது? 200 ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? 200 கொஞ்சம் கம்மியாக கேட்பா சொல்லலாம். அவங்க அதான் செய்ய முடியாதுன்ட்டாங்க. சரி வாங்கிட்டு வா. சரி ரைட்டு. என்ன 3 கிலோ செய்கிற மாதிரி தானே? கறி எடுத்துகிட்டு வரேன். 3 கிலோ? 3 கிலோ. சரி ரைட். என்னண்ணா இப்படி தெரியுங்க? இதில் எப்படி செய்கிறது? சட்டி மாதிரி இருக்காதா? அதுதானே அப்படி தானே செய்ய முடியும். மோட்டோ சொல்கிறது இதில் எப்படி சமைக்க முடியுமா? இது பானை இல்லைண்ணா. அது
ஹலோ ஆ ஏ அந்த அண்ணா பானையை காமிக்கிறாங்கய்யா. அதான் நான் சொன்னேன். ஆ நான் உங்கள்கிட்ட சட்டி தான் கேட்டேன், சட்டி இல்லையா. என்ன பண்ணலாம் சொல்லலாம், போய் இங்கே மீன் சாப்பிட்டு போடி இது போயிட்டு போயிடலாமா? இன்னும் நான் வேறு எங்கேண்ணா கிடைக்கும் சட்டி? கோபி எவ்வளோ தூரம் கோபி? கோபியெல்லாம் தூரையா? ஆ ஆ வீடியோ கால் பண்ண ஒரு நிமிஷம். ஏ அது பானையா, பொங்க வைக்கிற பானையா அது? தெரிதா? தட்டி காட்டு. இரு வரேன். தெரிதா கேமரா ஆஃப் பண்ணியா? இப்போ? இப்போ தெரியுது. ஏ நான் தெரியுறேண்ணா? தெரியுது, கேமரா காட்டு திருப்பு. இரு வரேன். எங்கே செய்யறது வீட்லையா? எங்க தெரிதா? ஜாலியா இதெல்லாம் இது ஓகே சொல்லலாம், வாங்கிட்டு வா. ஆ அப்புறம் நீ ஓகே தான், வாங்கிட்டு வா. சரி ரைட்டு. ஏ பார்த்துக்க இன்னொரு வாட்டி. ஓகே வா வா. சரி ரைட்டு. அதுக்கு அவரே வந்துருக்கலாம். எங்கிருந்து பேசிட்டு இருக்காரு? கொடிவேரி. இந்த டேம்பில் சேரிங்களா? ம் அண்ணா இது ஓட்டாட்டெல்லாம் இல்லைண்ணா. ஓட்டையே இருக்குது, ஒன்றாகாது. சிந்தா நீ போய் அடுப்புக்களை கூட்டி எங்கே இடம் நிலவு இல்லையே, ஒன்றும் ஆகும். நான் எதாவது கம்மி பண்ண முடியாதா? இந்தாங்க. சரி வரேண்ணா. வா என்னண்ணே? எனக்கு மயிலாடுதுறை. ஆ பூம்புகார்லாம் தெரியுமா? பூம்புகார் ஃப்ரெண்டு பசங்களோட அப்படி. சரி வரேண்ணே. ம் வரடி, அதை மண்டையில் போட்டு கையில் வச்சுக்கோ. பரவாயில்ல, ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா பானை வாங்கி வச்சு இதில் போய்ட்டு தான் சமைக்கணும். இப்போது ஓட்டாட்டோ இல்லைங்களா? ரைட்டு, என்ன கறி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த இப்படி இப்படி வா 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 வா. ஓகே பிவிஎஃப், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி கொடிவேரிக்கு வந்துவிட்டோம். பானை வாங்கி இங்கே பாருங்கள், எங்கேயோ மீன்லாம் பிடிச்சி வறுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேம் மீன் தானே, டேம் மீன் பிடிச்சி வைக்கிறாங்க போல். இதெல்லாம் சாப்பிட்லாமே, கறி வாங்கி தான் சமைக்கணுமா? ஜாலியாக இருக்குங்க. கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டா பசங்களோட அது இந்த காட்டுக்குள்ளே சமைக்கிறது வேறு லெவலில் இருக்கும். இப்போ எங்கே சமைக்க போகிறாங்க, எப்படி என்னன்னு தெரில. பார்ப்போம், பக்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க ஏது செய்யணும் பார்ப்போம். இப்போ பானை வாங்கியாச்சு. எவ்வளோ? 200 பானை வாங்குறதுக்கு 200 சட்டி மாதிரி கேட்டால் வேணுமோ பானை மாதிரி கொடுத்துருக்கான். வீடியோ காலில் கேட்டேன், மோட்டோ இது வாங்கிட்டு வந்துட்டார். 3 கிலோ 10. ஐயோ 3 கிலோ உள்ளது அது. இல்லை கறி சமைக்கிறவருக்கு வரும்போது தெரியாத தண்ணி கொண்டு வரணுன்னு ஹோட்டலில் எடுத்துகிட்டு வர சொல்ல மாதிரி போன ரெடி, கறி ரெடி. தண்ணி எங்கே போய் வாங்குறது தண்ணி? என்ன ஒன்றும் ஏன் இந்த தண்ணி செட் ஆகாதா? மூலிகை நிறைந்த நீர், சொட்டு நீர் பாசனம், சிறுநீர் பாசனமா? அதெல்லாம் பிரச்சனை கட்டி குடுறா. ம் அப்போ என் பேர் 220 ப்ரோவா? ஓகே பிஎஃப் கரெக்டாக போயிட்டு இங்கே போய் தண்ணி கழுவிட்டு வந்துட்டேன், முன்னிட்டு வரேன். சி என் வீட்டில் வாங்கிட்டு வரேன். என் வாங்கி சும்மா இருக்க மாட்டேது. அப்படியே கழுவிட்டு நல்லா தண்ணி பிடிச்சிட்டு வருவோம் போய். ஐயா இது போர் தண்ணிங்களா? ஆ போர் தண்ணிங்களா? குடிக்கிற தண்ணி? ஆற்று தண்ணியா? இது வந்து போர் தண்ணியா ஆற்று தண்ணியா? அதுலேருந்து எடுத்துதான் இப்படி போகுதா? இந்த ஒரு இயற்கையான ஒரு இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே கறி சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பிஎஃபே புரோட்டாலாம் இங்கே வாங்கி வச்சாச்சு, தண்ணி வாங்கி வச்சாச்சு, அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க நம்ம பசங்கள்லாம் கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பசியில் கிடக்குறானுங்க. முடியலங்க பாய், முடியல சத்தியமாக முடியலங்க பாய். சரி இன்னும் கொஞ்சமாக தான் போச்சுங்க, கறி ரெடி ஆகிடும், சாப்பிட்லாம். அடுத்து நம்ம ஷூவுக்கு போவோம். ஷூ என்னடி செய்யுது? கண்ணை எரியுது, கண்ணு எரியுதாடி, தூக்கம் வருதாடி, தூக்கம் கெடுத்தோட. இங்கே மனுஷன் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு படுத்துட்டான். தூங்க ஒரு திருநெல்வேலி ஏற பசி எப்படி இருக்கு?
நான் நம்ம தான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம்ல. கடவுளே சும்மா ஓகே. இந்த இடத்துல வந்து அப்படியே சொன்னால் ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து இந்த கொடிவேரியிலேருந்து வர்ற தண்ணி. அது ஒரு பக்கம் பிரித்து விட்டு இப்படி ஆறு மாதிரி தனியாக ஒரு இயற்கையாக போயிட்டுருக்கா. இந்த பக்கம் அப்படியே திரும்பிங்கன்னா அந்த வயல்வெளிகள்லாம் அப்படியே பனை மரம். இது என்ன மரம்னு ஆக்சுவலாக தெரியல. ஏதோ குட்டி குட்டியாக என்ன மரம் அது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பில் போட்டு பாருங்க. எரிய விட்டாங்க நல்லா. இந்த மாதிரி பசங்களோட கொடிவேரி பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே கொடிவேரி பக்கத்துலேயே அந்த குட்டி பாலம் ஒன்று இருக்கும். பகலத்துக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு ரோடு ஒன்று வரும். அந்த ரோட்லேயே அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கும். பிஎஃப்ஏ இங்கே உட்காந்து அழகாக நீங்கள் கறி சமைச்சிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். சரி, நம்ம இதோட செஃப் யார்? நீங்கள் செஃப்பா? ஏ கரண்டியே இல்லாமல் சமைச்சிட்டு அந்த மாதிரி வந்தான் பூரா வெட்டி போட்டு தாளிச்சு வீடியோ வச்சுக்கிறேன். கடவுளே அது வச்சு அது துணி முடியுதா? புடிதே புடி கரெக்டாக புடி. எதுக்கு அது லாஸ்ட்டில் புரிஞ்சுக்கிறதுக்கா? இல்லை அரைப்பழம் போது எதுக்குயா? கறி புளிஞ்சு விட்ருக்கு. செம்ம டேஸ்ட். கறியில் அப்பதான் இறங்கும் புளிப்பு. பாருங்க ஆட்டத்தை இருக்கிற ஜாமாவெல்லாம் எடுத்து போடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த கறி குழம்பு எரிஞ்சு போல ஊற்றி நான் பார்த்தது இல்லையா? நீ சாப்பிட்டு பாரு. அதை புளிஞ்சு விட்டுறாது, அவ்வளோதான். தலைக்கு போட்டுக்க குதிப்போம், நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இல்லை இப்படி இப்படின்னா ஒரு கறி வந்துச்சா இல்லையா? கறி வந்துட்டா? ஒரு புரோட்டா வாங்கியாச்சு, தண்ணி வாங்கியாச்சு, கறி வந்துட்டுருக்கு. இலையெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டாங்க போல். அப்படியே போயிட்டு எங்கே அந்த பக்கம் நிழலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அது வந்து யாரும் வந்து பர்கூர் தான் கிளம்புறோம். பர்கூர் மேபி நைட்டில் ஏறலாம்னு நினைக்கிறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட இருக்கும். பட்டை மிளகா என்னத்தையே போட்டு கறி பார்பிக்யூ பண்ணி விட்டானுங்க. பார்பிக்யூ பண்ணிட்டீங்களா? பட்டை மிளகாத்தூள் வாங்கிட்டு சொல்லலான்னு இருக்கும், காரம் கம்மியாக இருக்குது. ஏ எங்கே போய் சொல்கிறேன் என்னையா? இங்கே எது இப்போ 10 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்கு. செல்லம் அதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. இதில் என்ன தெரியுமா மேட்ரு? தண்ணியே ஊத்தாத அப்படின்னு அந்த இந்த பொச்சுட்டி அந்த பொச்சுட்டி சொன்னேன். எந்த தண்ணி பிடிச்சி ஊற்றினியா? தண்ணி அது அங்கே போய் கொண்டு வந்தாங்க. நீ வெடி போட்ட தண்ணி கிடைச்சியா? தண்ணியில இது பண்ணாதீங்க. அது அங்கே முக்கால்வாசி அதான் நடந்துகிட்டு இருக்கு வர வழியில். எடுத்து போடும் இலைக்கு அதான் சொன்னாங்க வாழைத்தோப்பு இங்கே அறுத்துக்கலாம்னா மனிதன் அடுத்தது நீனா வெங்காயம் மிளகாய் அறுத்தது நானு. பெருமையா? அது லாஸ்ட் ஃபினிஷ் அது. சரியா நீ போட்டு போட்டுறாத, லைட்டா ஒரு கறி எடுத்து அமுக்கி பாரு. இல்ல இல்ல வேகணும் கறி. வேகுதான் எல்லாத்தையும் எடுத்து தின்னு பார்த்துட்டு ஒண்ணுமே இருக்கா உள்ள. இல்ல வெறிஞ்சட்டி நக்க விட்டுறீங்க. தண்ணி எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? தண்ணியை ஊத்தலையா? தண்ணி ஊத்தலையா? இந்த மாதிரி தண்ணி இருக்கு. எங்க இருந்து எடுத்துவீங்க தண்ணியை? அதுவே இதுல இருந்தா அங்க போகுது. என்ன உண்ட தண்ணி இல்ல, நீ இப்போ வந்தது நீ இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அது கஞ்சி தண்ணி அது. அடப்பா இது தெரிஞ்சிருந்தா நாங்க அந்த போர்ல ஓடி இருந்தா அதை எடுத்து வந்துருப்போமே. நாங்க ஒரு தாத்தா கேட்டு இன்னும் கோலம் போதியா போட்டு விடியா. கறி வேவலையா? நீ வேகாம இது இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. சொல்லலாம் வேந்துருச்சு, கொஞ்சம் வேகணும். இது என்னது? இது குச்சா? இது வேப்ப குச்சாயா? இல்ல வேப்ப குச்சி இல்ல. பயப்படாதீங்க, இந்த அளவுக்கு நாங்க மழு விட்டு நானே பீ போட்டேன். அந்த இடத்துல பீ போட்டுக்கோ. என்ன நாங்க பண்றதுன்னு தெரியாம நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்தியா யூடியூப்ல பார்க்க வேண்டியது என்னயா? யோ சமைக்க தெரியுயா, சமைக்கிற பொருள் இல்லையா, கரண்ட் இல்லையா? புகைய விட்டானோ விட்டானுவே. பச்சை விடாத, பச்சை விடாத. நான் எரிக்கிறேன் பாருங்க. நீ எரிச்சிருவடா. அவன் இருக்கிற பட்டியில எதையாவது தூக்கி வச்சு. அப்பா அங்கசாமி தூக்கிறாரா? லெமன் எரி சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிப்போம். அப்படியே சாப்பிடும்போது அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. வெந்துருச்சானு? வெந்துருச்சியா? பூவாட்டம் வெந்துருச்சியா? வந்துருச்சுல வந்துச்சு.
கிழிஞ்சி போன மாதிரி வாட அடிக்குது. ஆமாம் அவ்வளோ தூக்கி தொட்டுங்க, அவ்வளோதான். நீ வேகாதியா தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருக்கீங்க. அரிசியாக விடுங்க ஒன்று இப்படி. என்ன பிறகு கொட்டா போட்டா சைஸ் தான் நல்லா இருக்கா? பிச்சு போட்டுருங்க. போதுமா? அவ்வளோ பிச்சு போட்டுருங்க. ஒரே தனியாக வையா. ஏன் அதில் கொட்டுவோம் கறியா. இல்லை இதில் விட்டு இது மேலே இல்லை ஒரு கறியை தனியாக வையா சொல்கிறேன் இல்லையா. ஒரே தனியாக இனியா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் அதான் இருக்கு. சாப்பிடுவாங்க. நீ கொட்டியா அதை ஒன்று இதில் கொட்டியா இல்லையா கம்பெனி விளாட்டு இல்லையா. புரியுதான். இலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை கொட்டி இது கொஞ்சம் போய் யோ குழம்புயா ஊற்று குழம்பு கீழே போனால் பரவாயில்ல ஊற்று. அது வை கொஞ்சம் உட்காந்து சாப்பிடவே முடியாது. பிடிச்சிக்கிச்சியா. அதான் கறியானது. எங்க நான் தான் சொன்னேன்ல, அடியில கறிச்சு. அதுதான் அந்த கறியோட இங்கே எரியவே இல்லை பாரு. குச்சியில தான் பச்சை எரியவே இல்லை. தெரியுதா? ஒன் சைடா சைடு தான் எரிஞ்சிருக்கு. ஐயோ அது நெருப்பியா. நெருப்பு அப்படி தான் இருக்கணும். அந்த ஃப்ளேவருக்கு கரெக்டா பாரு கறியை. ஐயோ தலை எல்லாம் ஒன்றாக்கு ஒரு தம்ப்நெயிலுக்கு மட்டும் ஒரு ஃபோட்டோ. இப்படி வா ஏன் தலை இங்கிட்டு உட்காரு. போட்டா விட்டு கிண்டி எடுத்துங்க. டக்குனு அடியா. ஐயோ இங்கிட்டு வாயா சட்டி குருமா ஊற்று வா. அதில் நான் ஊற்றியா. சாணா குண்டு வருமா? ஐயோ அந்த குருமா வேணாயா. உங்களுக்கு குருமா வேணுமா? அவர் கறி விட்டு அடிச்சு நிறுத்திக்கிறாரு. ஓகே பிஎஃப்ஏ ஒரு வழியாக நம்ம வந்து பசங்க எல்லாம் கறி சமைச்சாச்சு. அப்படியே ஒரு பைட் புரோட்டா எடுத்து அப்படியே சாலா நினச்சி கொஞ்சம் கறி வச்சு அப்படியே உங்களுக்கு ஒரு பைட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? அவ்வளோதான். அவ்வளோதான் அம்புடுதான். அதாக்கா வேறு மாதிரி. நீ சாம்பார் சாதம் சாப்பிடுவியா? நல்லா வெந்திருக்கியா? சூப்பர். தண்ணி ஊற்றிக்கூடாது. ஆம்பளையோட சமையல் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். எல்லாம் கறி வெந்திருக்கு. அப்படியே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். Through your town, doobie doo doo round, doobie goofy, I be smoking goofy by the pound, in the hoopty from the bounce.